இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாஸ்வா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக ஏசாயாவுடைய புஸ்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை யாராவது வாசிங்க. யாக்கோபே, நான் அழைக்கிற இஸ்ரவேலரே, இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமை பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். யாவாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா சபைக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறார். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமேன். இந்த வார்த்தையினுடைய ஊடாய் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம், நான் முந்தினவர், நான் பிந்தினவர். நான் தான் எல்லாம். எனக்கு துணையாக ஒரு கடவுள், எனக்கு பேச்சு துணைக்கு ஒரு கடவுள், என் அதிகாரத்தை பங்கிட ஒரு கடவுள் இல்லவே இல்லை. நானே யா, நானே கர்த்தர், நானே தேவன். என்னை அல்லாமல் இரட்சகர், ரட்சிக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை. இது வேதம். அப்போ எனக்கு வார்த்தையை கேட்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னென்னா, நேற்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒரு மரணம். 2 நாட்கள் அதனுடைய ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தேன். நேற்று அந்த இறுதிச் சடங்கு நேரத்திலே ஒரு ஐயா சொன்ன விஷயம், பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னாரு. எல்லாரும் சொன்னாங்க. குமாரனாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் சொன்னாங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், ஒன்றான இறைவனாகிய தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு காலத்தில் நான் திருத்துவத்தில் அப்படி கொடி கட்டி பறப்பேன். 3 இறைவன், ஒருவரோடு இறங்குவதில்லை, ஒருவரோடு கெஞ்சுவதில்லை. 3 பேரும் தனிநபர், 3 பேருக்கும் தனி கொள்கை, ஆனால் ஒன்றாயிருக்கிறார்கள். நான் முழங்கினவன் ஒரு காலத்தில். என்னுடைய சத்தம் அப்படி கம்பீரமாக இருக்கும். ஆனால் வேதத்தை கற்றுக்கொண்ட போது, வேதத்தினுடைய ஆழங்களை கற்றுக்கொண்ட போது, பிதா யார்? அந்த பிதா என்று கேட்டால் பைபிளில் 3 அப்பா இருக்கிறாங்க. உனக்கு யார் அப்பான்னு நீ தான் புரியணும். அப்பா 3 பேர். என்னுடைய புத்தகத்தை வாசித்தவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அப்பா 3 பேர். யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ அப்படி தானே சொல்லுவேன், இயேசு தானே? நான் அப்படியே இயேசுன்னு சொல்கிறேன். இயேசு சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய பிசாசானவன். உங்க அப்பா யாரு? பிசாஸ். சரி, ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம். 2 அப்பா ஆச்சா? 3வது அப்பா யார் தெரியுமா? அவரே சொல்றார். யாரு? இயேசுவாகிய யாசுவா சொல்றார், நானே பிதா, நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்தில் நீ சாவாய். இப்ப நீ நம்புற கடவுளை சொல்ற வார்த்தையை நம்ப போறியா, இல்ல ஜனங்கள் சொன்ன வார்த்தையை நம்புறியா, இல்ல கடவுள் உனக்கு இன்னொரு அப்பனை தந்திருக்கிறார்ல அந்த அப்பனை நம்புறியா? கடவுள் சொன்னது பிசாசு உங்க அப்பா, நீ பிசாசனுடைய குணத்தில் இருக்கிற, அதனால பிசாசு தான் உனக்கு தகப்பன்னாரு. ஜனங்கள் சொன்னாங்க, இல்லை இல்லை இல்லை, நாங்கள் அபிரகாமின் பிள்ளைகள், அபிரகாம் எங்களுக்கு தகப்பன் அப்படின்னாங்க. இல்லை, நீ பிசாசுக்கு பிள்ளை தான் அப்படின்னாங்க. ஆனால் அவர் தகப்பனை அடையாளப்படுத்தும் போது, பிதா யார் என்று அடையாளப்படுத்துகிற போது, நானே பிதா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்.
நான் எத்தனை பேர்னாவது தெரியுமா? நான் ஒரு ஆள் இல்லை, நான் 3 பேர் ஒன்றா இருக்கிறேன் தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரமாகிய நான், அது இங்கே தெரியும். நான் ஒன்றாயிருக்கிறேன். ஆண் அப்படினால் நான் ஒருவன். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், லூக்காவினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசித்தால், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும், நல்ல கேளுங்க, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும், அப்ப குமாரனுடைய மகிமை பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும், இரண்டாவது சொல்றார் நான் பிதாவின் மகிமையோடு. அப்ப பிதான்னா யாரு, குமாரன்னா யாரு? மகிமை. அவரே சொல்றாரு. அவருக்கு அப்பனா நீ? நான் தெரியாம கேட்டுட்டு இருக்கிறேன். நீ யாரா? பிசாசு பிடிச்சவனுக்கு பைபிள் என்ன தெரியுமா? தெரியாது. அப்ப நீ ஒரு விளக்கம் கொடுக்க கூடாது. அப்பா சொல்லிட்டார்ல, நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லிட்டாரு, அப்ப நான் கேட்டுதானே ஆகணும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் சொன்னதுக்கே இவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அப்ப வேதத்தின்படி 3 தகப்பன்மார் இருக்கிறாங்க. நீ எந்த தகப்பனை கும்பிடுறேன்னு தெரியணும். சரி, பைபிள்ல குமாரன் எத்தனை பேரு? இங்கதான் சிக்கல். எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல பரலோகத்திலிருந்து அசரீர் வாக்கு உரைக்கப்பட்ட 4 குமாரர்கள் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுவீங்களே, இயேசு ஞானஸ்நானம் எடுத்தபோது வானம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னதாக நீங்கள் சொல்லுவீங்களா? இதுபோல் இன்னும் 3 பேருக்கு சொல்லியிருக்கு. பைபிள் தெரியாததுனால உனக்கு புரியல. இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன். யாரு? யாக்கோபு. ஆமென். இப்படி வேதத்தில் 4 குமாரர் இருக்கிறாங்க. சரி, ஆவி யாரு? மனுஷனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி, பிசாசனுடைய ஆவி, இதுல எந்த ஆவி பரிசுத்த ஆவி? நீ எப்படி கண்டுபிடிப்ப? குழப்பம். தேராபரா சொன்ன உடனே பரிசுத்த ஆவியா? பிசாசு ஆடுறவன் அந்நிய பாஷை பேசுறாங்க. யோசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது அந்நிய பாஷை எல்லாரும் பேசலாம், அது பிசாசும் பேசும். ஆனா தேவனோடு பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லுவான். அர்த்தம் சொல்லாதவன் பிசாசினால் உண்டானவன். முடிஞ்சு போச்சு. அப்ப தேவன் யார் அறிகிற அறிவு முக்கியம். எபிரேயருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 இன்னமனமாக சொல்லும் பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. நல்ல கேளுங்க. இப்ப தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகும். அப்படியானார். புரியுதா? இப்போ தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். பைபிள் சொல்லுது நான் ஒருவரே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆமென். சந்தேகமா? ஏசாயா 43:10-11 நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று யாவா சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன். நல்லா கேட்டீங்களா? எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, ஒருவரும் இல்லை. எனக்கு பின் இருப்பதும் இல்லை. எனக்கு பின்னாடி ஒரு கடவுள் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்புறம் எப்படி நீ அந்நிய வாயினால இல்ல 3 கடவுள்னு சொல்ற? இல்ல அவருடைய பேர் இயேசுதான்னு சொல்ற? சரி, நீ இயேசுன்னு சொன்னா ஆங்கிலேயனும் இயேசுன்னு சொல்லணுமே, லாட்டின்காரனும் இயேசுன்னு சொல்லணும்ல. என்ன ஒரு பேர் என்ன அப்படிதான் சொல்லுவான். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் கலிஸ்தராஜ் தான், என் பேர் மாறாது, உன் பேரும் மாறாது. அப்புறம் எப்படி உன் கடவுளுடைய பேரு? ஆமென். என்னுடைய பக்கத்து சகோதரன், அவன் பல தெய்வங்களை 33 கோடி தேவர்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய தெய்வத்தினுடைய பெயர் உலகத்தில் 13 நாடுகளில் அந்த மதம் கடந்து போயிருக்கிறதாக செய்தி.
அந்த 13 நாடுகளிலும் தமிழ் பெயர் மாறவே இல்லை. அதுபோல இஸ்லாமியர், என் சகோதரனாகிய இஸ்லாமியருடைய மதத்தின் கடவுளுடைய பெயர் உலக நாடுகள் முழுவதும் கடந்து போயிருக்கிறது. அவனுடைய கடவுள் பெயர் மாறவே இல்லை. ஆனால் வேதத்தில் இல்லாத கிறிஸ்தவர்களுடைய கடவுள் பெயர் மட்டும் மொழிக்கு மொழி மாறி நாட்டுக்கு நாடு மாறுகிறதே. காரணம் என்ன? அந்த நாமத்தில் வருகிற ரட்சிப்பை ஜனம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாது, யாவுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போகக்கூடாது என்று சொல்லி பிசாசானவன் கங்கணம் கட்டி மொழிபெயர்ப்பிலே மனிதனுடைய எண்ணங்களை மாற்றி எழுத வைத்திருக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு புரியும். ஆமாம், பைபிளில் கைவேலை இருக்குது, நிறைய வஞ்சக செயல்களை உள்ள பூத்தி வச்சிருக்கிறாங்க. நாம் பரிசுத்தாவியினுடைய உதவியுடன் ஊடாய் வாசித்தால் நமக்கு வெளிச்சம் உண்டாகும். சரி, இப்போ தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் இந்த பூமிக்கு வருகிறார். இதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் மூணு கடவுள்னு படித்து வச்சிருக்கிறோம்ல. அப்புறம் எப்படி ஏற்றுக்கிறது? வாசிங்க, எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் யாவன் சாயலை காண்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிட்டு என்ன என்றார். நல்லா புரிஞ்சுடுங்க. ஆவியான தேவனுக்கு இப்ப ஒரு சாயல் இருக்கிறது. அந்த சாயலை மோசே காண்கிறான். கொலோசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும். நல்லா கேட்டீங்களா? யாரு இங்க வந்திருக்கிற? நீ சொல்ற இயேசு, நான் சொல்ற யாசுவா. பரலோகத்தின் தேவனுடைய அதரிசனமான தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எங்க இவர்தான் அவருடைய சாயல், அவருடைய முகம், அவருடைய ரூபம். அவர் இந்த உலகத்தில் உன்னை ரட்சிக்க மனிதனாக வந்தார். நீ இன்னொரு கடவுள் வந்தான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப உண்மையிலேயே சிருஷ்டிகர் தேவன் தன்னுடைய மகன் சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த மகன் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்காத ஒரு தகப்பனா என்று கேட்பேன். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய தீர்மானத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னாரே. இரத்த வேர்வை வேர்த்தாரே கல்வாரியில. அவ்வளவு பாடு, ஒன்று குறைய 40 அடிகள் சவுக்கால் அடிபட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, 1.5 இன்ச்சு முள்ளு சூட்டப்பட்டு, சிரசில் ஓட்டை விழுந்து இரத்த வெள்ளம் வெளியில் வந்ததே, ஆணிகள் துளாவப்பட்டதே. தகப்பனுக்கு கவலை இல்லை இல்லை? அப்படி ஒரு தகப்பனா இறைவன்? உனக்கு புத்தி இல்லை. அவர் எழுதின எழுத்தை அவர் மாற்றக்கூடாது என்று சொல்லி அவரே தன்னை ஒப்புக் கொடுத்தவர். இன்னொரு தேவன் இருந்திருந்தால் இரக்கமற்றவனா என்று கேட்பேன். என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அடிபட்டால் என் கண் கலங்கும். இந்த உட்காந்துருக்கிறேன் பாருங்க. ஒரு நாள் கீழே விழுந்தாலும் இந்த இடம் கிழிஞ்சிச்சு. இவனுக்கு தையல் போடுறாங்க, நான் மயக்க அடிச்சு விழுந்துட்டேன். மாம்ச தகப்பன் எனக்கே இப்படின்னா தேவாதி தேவனுக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு மூத்த பிள்ளையாம். வேறையும் பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்களாம், இவர் மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளைக்கு இப்படி ஆச்சுன்னா தகப்பன் எப்படி இருப்பார்? ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டாரா? யோசிக்கிறீங்களா? அப்ப இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். சரி, இயேசுக்கு தகப்பன்னா சூசேப்பர்னு சொல்லிட்டு போயேன், நானும் ஏற்றுக்குவேன். இல்லாத ஒரு பிம்பத்தை எதுக்கு காட்டுற? ஏன்னா அவர் சொல்றாரு, நான் தான் பிதா, நான் தான் குமாரன், நான் தான் ஆவி. ஆமீன். பேர் சொல்ற நேரம் சொல்றாரு, என் பேரில் பிதா, என் பேரில் பரிசுத்த ஆவி. என் பேர் என்னென்று கேட்டால் யாசுவா. ஆமீன். இப்ப அவர் பிள்ளைகளை ரட்சிக்க, அவருக்கு பிள்ளைகளை ரட்சிக்க அவர் தானே வரணும். அவர் வந்திருக்கிறார். அவரை ஏன் நீ 3 ரூபம் போடுற? அவருடைய பேரை நீ ஏன் மாத்துற? எருசலேமில், தமிழ்நாட்டில் அவர் வரல,
ஆங்கிலத்தில் அவர் வரல, எருசலேமில் வந்தார்ல. எருசலேமில் வந்தபோது அவருடைய பேர் என்ன? கொஞ்சம் தேடி வாசி, தெரியணும்ல. உனக்கு பைபிளில் எபிரேயம் இருக்கு, புரிஞ்சவன் கற்றுக்கிடுவான். எங்கே இருக்குது? சங்கீதம் 119வது சங்கீதம். ஒவ்வொரு 8 வசனத்திற்கும் ஒரு எபிரேய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை படிச்சுட்டா தேவனுடைய பேரை கண்டுபிடிச்சிடலாமே. கண்டுபிடி. அப்ப தேவன் ஒருவர் என்கின்ற அறிவு, அவருக்கு மேற்பட்டவர் கீழ்ப்பட்டவர் என்ற ஒருவரும் இல்லை என்கின்ற அறிவு, முதல்ல அவருக்கு கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும். ஆமென். இரண்டாவது சொல்றார், அந்த 13வது வசனத்தை வாசிங்க. என் கரமே பூமி அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். இங்க அவர் மெய்யான தேவன் என்று பறைசாற்றின தேவன், நான் ஒருவரே தேவன் என்று சொன்னவர் சொல்றார், எனக்கு அண்ட சிருஷ்டியும் கீழ்ப்படுகிறது போல நீயும் கீழ்ப்படியணும். எதுக்கு? இப்ப 14 வாசிச்சு. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். யாவாவுக்கு பிரியமானவர் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நல்லா கேளுங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். யாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிந்தவன் யார்? ரகசியம். வேதம் சில ரகசியங்களை சொல்றது சிலருக்கு புரியாது. முதல்ல நீ யாருக்கு அதிகாரி? முதல்ல சொல்லு. உன் பொண்டாட்டிக்கு, உன் மாப்பிள்ளைக்கு, உன் பிள்ளைக்கு, பிள்ளை தகப்பனுக்கு, பிள்ளை தாய்க்கு. இதுதான் நடக்குதுங்க. இல்லை, கல்தேயர் யார்? இந்த கல்தேயருடைய தேசத்தில் கல்தேயருடைய பிள்ளைகளுடைய மத்தியில் நீ எப்படி இருக்கணும்? விக்கிரகத்தை வழிபடுகிற, விக்கிரகத்தை நமஸ்கரிக்கிற, பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பாவிகளின் மத்தியில் நீ எப்படி இருக்கணும் அப்படின்றது உனக்கு தெரியணுமே. இன்னைக்கு தெரியலையே. ஏன்? பாபிலோன் என்பது உலகம், உலகத்தின் கிரியை, குழப்பம். ஆமென். இந்த பாபிலோன் மத்தியில் நீ என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை, உன்னுடைய கிரியைகளை நீ வெளிப்படுத்தணும். ஆனால் இங்கே முடியல. நாம் வாழ்கிற தேசம் விக்கிரகம் நிறைந்து பாவம் நிறைந்த தேசம். இந்த தேசத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்கு தான் மீகால சொன்னார், இந்த தேசம் 2:10 நினைக்கிறேன், எழுந்திருந்து போங்கள். ஆமென். இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது. ஆமென். இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடிதா இருக்கும். கேட்டீங்களா? ஏன்னா இந்த தேசம் சத்ருவினால், பிசாசினால், பிசாசின் கிரியைகளினால் இது தீட்டுப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறபடியினால் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லு. அப்ப அவன் அடைக்கப்படும் முன், அவன் கட்டப்படும் முன், அவனுக்குரியவர்களை அவன் பிடித்துவிட வேண்டும் என்கின்ற வெறித்தனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். தன்வசப்படுத்த வேண்டும். ராஜ்யம் 2, ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய ராஜ்யம். இந்த 2 ராஜ்யங்களில் ஜனம் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது அறிகிறது தான் தேவனுடைய திட்டமும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசனுடைய திட்டம். தேவன் ஒரு பக்கம் தன்னுடையவர்களை தன் ஜனமாக பிரித்துக் கொண்டிருக்கிறார். பிசாசானவன் தன் ஜனங்களை இன்னொரு பக்கமாக பிரிக்கிறான். உங்களுக்கு நன்றாகவே புரியும். உலகம் உண்டாவதற்கு முன்பே பிசாசானவன், அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய முப்படை தளபதிகளில் ஒருவனாகிய லூசிப்பர், தான் தேவனைப் போல் ஆகி தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று சொல்லி நினைத்து ஒரு கூட்டம் ஜனத்தோடு கீழே விழுந்தபோதுதான் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் நிறைவேறியது. தெரியணும். அங்கேயே அவன் ஒரு கூட்டத்தை திரட்டினவன் இந்த பூமியில் வந்த பொழுது உன்னையும் என்னையும் விட்டுருவானா? அதனால தான் உன்னிட்டையும் என்னட்டையும் போராடி அவனுக்குரிய பாவத்தை செய்ய வச்சு அவனிடத்தில் கொண்டு போகிறான். நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற? பாவத்தின் படிகுழியில் விழுந்து கிடந்து கெட்ட நண்பர்களோடு,
தீய செயல்களை செய்து தாய்க்கு கீழ்ப்படியாமல், தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல், பெரியவர்களை அனுசரியாமல், இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காமல், வேதத்தை நேசிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், தனக்கென்று ஒரு அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதி சீக்கிரத்தில் நாசமடைவாய். வாழ்க்கை சூனியமாயிரும். 10. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூனியமாகிறதற்கு காரணம், கிடைக்கிற சமயத்தை தேவனுக்கென்று பயன்படுத்து. நீ எந்த அளவுக்கு தேவனுக்கென்று வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்துவார். நீ சும்மா இருந்த போதும் தேவன் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்போ தேவனை சார்ந்து வாழுவோமே. அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் ஒன்றுமே படிக்க தெரியாத பிள்ளைகள், ஆனால் அவனா சொல்ல தெரியாத பிள்ளைகளை கூட 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டவர் என் தேவன். சபை சாட்சி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தோற்று போகிறேன், தோற்று தான் போவேன், என்ன செய்யதுக்கு அப்படின்னு சொன்ன பையன் பாஸ் ஆகிருக்கிறான் தான் இருக்கிறான். யோசிக்கிறீங்களா? இந்த சபையில் அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு. அவருடைய நாமத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி பயம் இல்லாதபடிக்கு வாழ என் தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க நீ எப்படி மாறணும் அப்படின்றத சொல்லும்போது சொல்றார், யாவுக்கு பிரியமானவனாய் வாழணும். அதான் அவர் சொல்றார், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், யாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அப்ப கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் மலையை மாற்றி நீங்கள் பெரிய மல்யுத்த வீரனான்னு காட்டணுமான்னு கேட்டால் வேண்டாம். சிலம்பம் பண்ணணுமா? வேண்டாம். கராத்தே பண்ணணுமா? வேண்டாம். தற்காப்பு கலைகளெல்லாம் இங்கே எதுவும் வேண்டாம். என்ன? தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக மாறணும். எப்படி தன் தாய் தோப்பனுக்கு பிரியமாக வாழ்கிறது கஷ்டமோ அதுபோல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது கடினம். ஆமென். எல்லா பிள்ளைகளும் தேவன பிள்ளை பிரியமாக, இந்த தாய் தோப்பனுக்கு பிரியமாக வாழாது. நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்வாங்க. அது ஒரு ஞானம் இருக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே தாய் தோப்பனுக்கு எந்த அளவுக்கு நீ கீழ்ப்படிய நினைக்கிறியோ அந்த அளவுக்கு தேவனுக்கு நீ கீழ்ப்படிய தேவன் உனக்கு கிரியை செய்வார். அந்த கிரியை வேணுன்றாரு. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, பென்யமீனை குறித்து, யாவாவுக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் தேவன் திட்டமும் தெளிவாக சொல்கிறார், பென்யமீன் அவன் யாவுக்கு பிரியமானவன், அவன் அவர் ஆசீர்வதிக்க போறார், அவருடைய சித்தத்தின்படி அவரை நடத்த போறார். ஏன் அப்படின்னா, யாக்கோபின் 12வது மகன், ராகேலுக்கு 2வது மகன், இவனை அதிகமாக யாரும் நேசிக்கவில்லை. ஆனால் இவனை தேவன் நேசித்தார். இங்கதான் சிக்கல். யாரால் யார் வெறுக்கப்படுகிறார்களோ, ஆனால் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், நான் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு எங்கள் அப்பாவை அடிப்பேன், எங்கள் அப்பாவை பிடிப்பேன், அதனால் எங்கள் அப்பா வெறுத்துருவார், அதனால் என்னை கடவுள் நேசிப்பார் அப்படின்னா அது முட்டாள்தனம். நான் என் தகப்பனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், என் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேன், ஆனால் என் தகப்பன் என்னை வெறுத்து விடுகிறான் என்று சொன்னால் அந்த ஸ்தானத்தில் என் தகப்பன் தேவனாய் கடந்து வந்து என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாய் செய்து தருவார். இது யாக்கோபுடைய சந்ததியில் பென்யமீனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? நான் முதல்ல யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னா, அப்பாட்டையும் அம்மாட்டையும் கேட்கணும். மனசாட்சிப்படி அவங்க சொல்லணும், என் பிள்ளை நல்ல பிள்ளை, பொய் சொல்லாமல் சொல்லணும். அடுத்தவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். பெத்தவனுக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. மற்றவன் பொய்யே நம்புவான். எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் நான் யார், எங்கள் அப்பாவுக்கு தான் நான் தெரியும் நான் யாருன்ட்டு. பிரைசியாசுவா, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது, அவர் நினைக்கிறது தான் நடக்கும். போல இதை நம்பு.
பென்யமீனுடைய வாழ்க்கையில் தேவன் அதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். ஆமென். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நல்ல கேளுங்க. நீ எனக்கு பிரியமானவன். ஏன்? அவருடைய சித்தத்தை அவன் செய்ய ஆசைப்படுறான். நீ வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பே என்னிடமிருந்து கட்டளை பதில் வந்தது. எப்படி? அப்ப பிரியமானவனுக்கு மட்டும்தான் ஜெபம் கேட்கப்படும். நீங்க யாரா வேணா இருங்க, ஆணாயிரு, பெண்ணாயிரு, ரவுடியாயிரு, பணக்காரனாயிரு, ஏழையாயிரு, கோழையாயிரு, தேவனுக்கு நீ பிரியமா இருக்கிறியா, தேவ சித்தம் செய்றியா? கான்செப்டே எவ்வளோதான். ஆமீன். நான் ஒரு ஈஸி கான்செப்ட் சொல்லி தரட்டா? புகழ்ச்சிக்கு மயங்காத யாரும் கிடையாது. புகழ்ச்சிக்கு மயங்காத ஒன்றும் கிடையாது. உன் தேவனை ஏமாத்துறதுக்கு ஒரு வழி நான் சொல்லி தந்தேன், நீ செஞ்சா நீ அவருக்கு பிரியமானா மாறிடுவ. கான்செப்ட் புரியுதா? ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுறேன். எனக்கு சில தந்திரங்கள் பைபிள் கற்று தந்திருக்குது. அந்த தந்திரத்தின் வழியில் நான் தேவனை தேடுகிற போது தேவன் எனக்கு பிரியமானவராய் என்னுடைய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ தந்திரம் தெரியணும். தந்திரம் தெரியலைன்னா என்ன அப்படின்னா அவரை துதி, வேற ஒன்றும் செய்யாத. துதி. துதிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஏங்க, உன்னை பார்த்தா உன் பிள்ளையே பயப்படாது. புருஷனை பார்த்தா பொண்டாட்டி பயப்பட மாட்டா, பொண்டாட்டியை பார்த்தா மாப்பிள்ளை பயப்பட மாட்டேங்கிறான். ஆனால் தேவன் உன்னை பார்த்து பயப்படுவார். இந்த கான்செப்டை நீ புரியணும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? துதிக்கு பயப்படத்தக்கவர் என் தேவன். அப்போ எப்படி துதிக்கணும்? வீட்டில் இருந்து ஓயாமல் துதிக்கணும். ஆனால் எல்லாம் கிடைக்கும், கிருபை கிடைக்காது. சபையில் வந்து சபையாரோடு சேர்ந்து துதித்தால் கிருபை பெருகும். எப்படி? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் துதிச்சா கிருபை இல்லை, 2 ஆள் துதிச்சா கிருபை இல்லை. நாம் ஒருமனப்பட்டு துதிக்கிற போது அவர் கிருபையை பெருக பண்ணுவாராம். அப்ப அந்த கிருபை வரணும்னா சபையில் எப்பெல்லாம் அவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்கு 10 பேர் வரீங்களோ, சேர்ந்து துதிக்கிற போது அங்க தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு கிருபை உனக்குள் கடந்து வரும். ஆமென். எனக்கு துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வீட்டில் உட்காந்து சபைக்கு வராமல் ஆராதனை இங்கே நடக்கும், நான் அங்கே இருந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தாக்க நடக்குமான்னு கேட்டால் பிசாசு வந்து உட்காந்துருப்பான். பிசாசு ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, தெரியுமா? தெரியாதுல்ல? அந்த கூட்டத்துக்கு பேர் சாத்தான் சபை. இன்னைக்கு நடக்குது. முதல்ல அந்த ஆவியில் நீங்கள் ஆராதிக்க போனோன்னா படிக்கட்டில் இறங்குற போது நீங்கள் கையில் வைத்திருக்கிற பைபிளை, வேத புத்தகத்தை படிக்கட்டில் வைத்திருப்பான், மிதித்து கடந்து போக வேண்டும். எப்படி? நமக்கு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்குறோம். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. கேட்டால் நான் தான் கடவுள்ன்னுவேன், நான் ஆராதிச்சா கடவுள் இறங்கி வந்துடுவாருன்னுவேன். எல்லாம் சும்மா போய். ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் போயிட்டு இருந்தேன், கடவுள் ஒன்றை பற்றி என்கிட்ட பேசினார். அவருக்கு வேறு வேலையே கிடையாது, போகிற இடத்துலையும் வார இடத்துலையும் பேசுகிற வேலை. எப்படி? இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இல்லை, நம்பாத. அவர் சொல்ல நினைத்தால் உன்னுடைய பாவத்தை சொல்வார், உன்னுடைய நியாய தீர்ப்பை சொல்வார். இன்னைக்கு அதை சொல்றதுக்கு ஊழியக்காரன் இல்லை. பாவத்தை குறித்து நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை எவன் சொல்றான்? இல்லல்ல. அதனால தான் தேவன் சொல்றார், எனக்கு பிரியமானவனா வாழ்ந்து பார், நான் உன்னுடைய காரியங்களை எல்லாம் சரியா செஞ்சு தரேன். அப்ப இங்க தானியேலோடு கூட இருந்த தேவன் பிரியமானவனான். அப்படினால் அவன் ஜெபிப்பதற்கு முன்பே கட்டளை வெளிப்பட்டு பதில் வந்தாச்சு. ஏன்னா நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் இவனுக்கு என்ன தேவைன்னு. அதனால தான் சொன்னார், என்னை நினைப்பூட்டு, ஸ்தோத்திரத்தின் மூலமாக என்னை நினைப்பூட்டு. வீண் வார்த்தையெல்லாம் அலம்பாத. சும்மா ஜெபன்ற பேரில் சும்மா எதையோ சொல்லாத. ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து எனக்கு ஞாபகப்படுத்து சொன்னாரா இல்லையா? அப்போ நீ ஏன் ஞாபகப்படுத்த மாட்டேங்கிற? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு மாப்பிள்ளையை பாரு, என் பொண்டாட்டியை பாரு, என் பிள்ளை. எதுக்கு? உனக்கு என்ன நடக்குன்னு அவருக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆமென்.
நிற்கிறவன் எவனும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற சத்தத்தினுடைய ஊடாய் தேவன் என்னை நடத்துகிறார். அதுபோல உன்னை நடத்துவார், உன்னை கைவிட மாட்டார். நீ அவருடைய சித்தம் செஞ்சு பாரு, அவருக்கு பிரியமான வாழ்ந்து பாரு. ஒரு காரியத்தில் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து பாரு. ஒரு காரியம், அந்த ஒரு காரியம் எல்லா காரியத்திலும் அவருக்கு பிரியமுள்ளவனாய் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கும். முதல்ல தொடங்கு, ஒரு காரியத்தில் தொடங்கி பாரு. அட்லீஸ்ட் ஸ்தோத்திரத்தில் தொடங்கு, நெக்ஸ்ட் குடும்ப ஜெபத்தில் தொடங்கு, வேத வாசிப்பில் தொடங்கு, உபவாசத்தில் தொடங்கு. தொடங்க மாட்டியே, எப்படி தேவன் உனக்கு நல்லவராக உனக்கு பிரியமானவராக இருப்பார்? அல்லேலூயா. அப்ப நீ யாவுக்கு பயப்படுகிற பயத்தில் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் தானியேலின் புஸ்தகம் 9:23 சொல்லுகிறது, ஜெபிக்கணுமா? ஜெபிக்கிறவன் பிரியமானவன். அப்படித்தானே? ஜெபம் இருக்கா? எத்தனை பேட்ட ஜெபம் இருக்குது? தனி ஜெபம் எங்க இருக்குது? குடும்ப ஜெபம் எங்க இருக்குது? சொல்லு. தேவனுடைய சமூகத்தில் வரணும்னு நினைச்சு வந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ண? என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு நான் மனம் திரும்பி உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் கடந்து வர வேண்டும். எத்தனை பேர் சொன்ன? மனுஷன் நெருப்பு தலையில் இடுப்பில் கட்டிட்டு நடக்கிறோம். நீ என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ கடவுள் என்னை காப்பாற்றிட்டார். புரட்டாசி போகாமல் இருக்கு, அனுபவிக்க போகிறது இன்னும் தானே இருக்குது. நீ மரியாதையாக மனம் திரும்பிடு, சாதகப்படுத்தாத, சாதகத்தை தேடாத. தயவு சொல்கிறேன், தப்பிக்கணும்னு சொல்லி சாதகம் தேடாத. வார்த்தைக்குள்ள வா, வார்த்தை உனக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நடந்தால் தேவனே உண்மையில் மனமிறங்கி அதை மாற்ற வல்லமை உள்ளவர். பிசாசு பயப்படும் தெரியுமா? நீ இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டால் பிசாசு ஒன்றை பார்த்து பயப்படும். இதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சா பிசாசு நடுங்கும். பாரு, ஏன்னா வேதம் சொல்லுது, ஜெபிக்கிறவன் அவருக்கு பிரியமானவன். ஜெபம் இருக்கா? விசுவாச ஜெபம்னு ஒரு ஜெபம் இருக்கு. ஆமென். ரெண்டாவது, ஊக்கமான ஜெபம்னு ஒரு ஜெபம் இருக்கு. மூணாவது, கருத்தான ஜெபம்னு ஒரு ஜெபம் இருக்கு. இதுக்கு இடையில எலியாவின் ஜெபம்னு ஒரு ஜெபம் இருக்கு. அந்த ஜெபத்தினுடைய வல்லமை வேற. நீ இப்ப எந்த ஜெபத்தை ஜெபம் எடுக்கிற? மனங்கசந்த ஒரு ஜெபம்னு ஒன்று இருக்கு. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ 2 நாளாகவும் 7:14 வாசிருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்க தானே சிக்கலை வச்சுட்டாரு. அவருடைய குழந்தைகளுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறார். என்ன? ஜெபம் பண்ணா மட்டும் போதாது. ஜெபத்தை நான் இப்படி பிரிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த பிரிவுகளுக்குள்ள கடந்து வந்தாலும் உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். ஏன்? நீ மனம் திரும்பல. மனம் திரும்பாதவனுடைய ஜெபத்தை நான் கேட்பதில்லை. நீ மனம் திரும்பினால் உனக்கு சேமம், சௌக்கியம், ஆரோக்கியம் கிடைக்க உன் பாவத்தை மன்னிப்பேன். எப்படி? நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கடவுள்கிட்டே கேட்பேன். ஆண்டவரே, நான் இன்றைக்கு பாவமே செய்யவில்லை, ஒரு காரியம். ரெண்டாவது, நான் இன்னைக்கு பாவமே செய்யலையப்பா, சந்தோஷம், இன்னைக்கு ஒரு பொய்யும் சொல்லலை, ஒரு களவு காணலை. பட்டியல் போடுவோம் பாருங்க. இவன் கடவுளை பொய்யை நாக்க பார்க்குறான். வேதம் சொல்லுது, நீ பாவி. தன்னை பாவி என்று சொல்லாதவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். ஆனால் இவன் சொல்லுவான், நான் பாவம் செய்யலை. அவங்களாம் நினைக்கிற நினைப்பு இப்படி, நான் பாவம் செய்யலை. அப்போ வேத வசனத்தை பொய்யாக்கணும்னு சொல்லிட்டு மனக்கோட்டை போட்டுட்டேன். தேவ சித்தம் இன்னதுன்னு இன்னைக்கு வரைக்கும் பைபிள் தெரியுமான்னு கேட்குறேன். பைபிளை எத்தனை தடவை படிச்சிருக்கிற? பைபிளுடைய ஆழம் என்ன? பைபிளுடைய நிலைப்பாடு என்ன? நான் தான் சொல்கிறேனே, எழுத்துக்கொள்ளும் எழுத்துக்கொள்ளும் எழுத்துக்கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும் ஆவி உயிர்ப்பிக்கும் சொல்கிறேனே, கேட்க மாட்டேங்கிற. ஏன்? அந்த புத்தி இல்லை. ஆசாரியனுக்கு கீழ்ப்படியணுன்ற புத்தி வரல, வேதத்துக்கு கீழ்ப்படியணுன்ற புத்தி வரல. நான் தான் உன்னை வந்தானாக்கி விட்டுருவாரு. நீ நம்புறது ஒன்றை கையை விட்டு போயிடும், பார்த்துக்கோ. எதை நம்புறியோ அது உன் கையை விட்டு போகும். ஆமென். நேற்று தினத்தில் ஒரு செய்தி கேட்டேன்.
தன்னுடைய பிள்ளைகளை தன்வசப்படுத்தி விட்டு புருஷனை தள்ளிவிட்ட ஒரு சகோதரியினுடைய கதை. ஒரு அம்மா ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு பொத்தேன், 10 மாதம் வயிற்றுல வச்சிருந்து பெற்றேன், இன்னைக்கு என் பிள்ளை என்னை விட்டுட்டு அவன் கூட போயிடுச்சு. எவன் கூட? புருஷன் கூட போயிடுச்சான். நிலை பார்த்தியா? ஏன்னா பிள்ளைகள் இருக்கிறனே நீ ஆடின ஆட்டம் என்ன தெரியுமா? அந்த ஆட்டத்துக்கு தக்க பலன் தேவன் மாற்றிடுவார். எங்க காத்துலையும் காலத்துலையும் இல்லைங்க. வாழ்க்கை சக்கரத்தை மாற்றி அமைக்கிறது தேவன். நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வார்த்தை என் காதில் கேட்ட நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை நான் தேவ சமூகத்திற்கு விரோதமாக கடந்து போகிற போது என்னை எப்படி மாற்றுவார், என் வாழ்க்கை சக்கரம் எப்படி மாறும் நான் உணர்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. நீ நம்புறது உன்னை கையை விட்டு போன பிறகு தான் தெரியும். ஐயோ, போதகரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலையே, போதகரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையே. எப்போ? நீ நம்புறது உன்னை விட்டு போன பிறகு. இப்போ கேட்டு கீழ்ப்படி, இப்போ சரண்டர் ஆகு, நான் ஒன்றுமில்லை என்று ஒப்புக்கொடு. இப்போ செய்ய வேண்டிய வேலையை 4 வருஷம் கழிஞ்சு செஞ்சு பலம் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, இப்போ ஜெபித்து கீழ்ப்படி, மனம் திரும்பு. கீழ்ப்படிஞ்சால் தான் மனம் திரும்ப முடியும். கீழ்ப்படிதல் இல்லைன்னா மனம் திரும்ப முடியாது. எந்த சத்தம் என் இருதயத்தை கூத்துகிறது, எந்த சத்தம் என்னுடைய காதுகள் வழியாக என்னுடைய உள்ளத்தில் கடந்து வருகிறதோ அந்த சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். 2வது ஒரு காரியம், 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசிங்க. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் யாவாவிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் மேசியாவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ சரீரத்தில் இருக்கிற, நீ ஒன்றும் ஆவியில் இல்லை. இங்க சரீரத்தில் இருந்து நீ செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை அடைய போற. அதனால நன்மையை மட்டும் செய். எத்தனை பேர் நன்மை செய்கிறோம்? டே ஏழைக்கு இறங்குடான்னா, எத்தனை பேர் ஏழைக்கு வீட்டில் இறங்கி இறங்கி சேர்த்து வச்சுக்கிறியோன்னு எனக்கு தெரியல. ஏன்? கடவுள் எனக்கு தந்தார், என் பொண்டாட்டிக்கு தந்தார், என் மாப்பிள்ளைக்கு தந்தார், என் பிள்ளைக்கு தந்தார். எங்க தேவன் கேட்குறத கொடுக்கல அப்படின்னா செலவை தானாக தந்துடுவார். நான் படித்த பாடம் அதுதான். அவருக்கு கொடுக்க வேண்டியதில் ஏதாவது ஒரு பைசாவை மாற்றின ஒன்று இன்னொரு இடத்துல செலவு பண்ண வச்சுருவார். ஏன்? அவருடைய பணத்தை திருடுற 5 பங்கு சேர்த்து கொடுக்கணும், அதுவும் கொடுக்க போக்கில்லை. அப்போ என்ன செய்வார்? நம்மகிட்டேருந்து அவர் இன்னொருத்தனை கொடுக்க வைப்பார். நல்லவன் சம்பாதிச்சு நாரவனை தின்ன வச்சுருவார். அதில் உஷாராக இருங்க. இங்கே நன்மை செய்ய சொல்றார். நாம் தைரியமாகவே இருந்து ஆமென். இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும், நல்லா கேளுங்க, இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் யாவாவிடத்தில் குடியிருக்கவும், யாவாவிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். எங்க விரும்புகிறோம்? இந்த உலகத்தில் இருக்க தான் விரும்புகிறோம். உலகத்துக்குரியவைகளை சாப்பிட்டுட்டு உலகத்துக்குரியவைகளோடு கூட வாழ தானே விரும்புகிறோம். யாராவது போகிறதுக்கு விரும்புகிறோம் இருக்கானா? என் மாப்பிள்ளையை விட்டுட்டு, என் பொண்டாட்டியை விட்டுட்டு, என் பிள்ளையை விட்டுட்டு, எங்கள் அம்மையை விட்டுட்டு, எங்கள் அப்பனை விட்டுட்டு, என் சொத்தை விட்டுட்டு, என் சுகத்தை விட்டுட்டு, என் மாம்ச இச்சையை விட்டுட்டு நான் எங்கேயா போகிறது? இங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கு. என்ன பண்ணுறது? ஆனால் தேவன் விரும்புகிறார். அது நிமித்தமே ஆமென். நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க இப்ப நாடுகிறோம். தேவன் உன்னிடத்தில் விரும்புறது, இந்த தேகத்தில் இருக்கிறியோ இல்லையோ, உன் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கணும். முடியுமா? அப்போ அது எப்போ அப்படின்னா, இந்த தேகத்தில் இருக்கிற போதே நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். ஆமென். இந்த தேகத்தில் இருக்கிற போதே நீ என்ன செய்யணும்? நன்மைகளை செய்யணும். வாசிக்க முடியுமா? ஏனென்றால் ஆமென். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு ஆமென் நாம் எல்லாரும் மேசியாவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ நான் கள்ளு குடிச்சேன்னா கள்ளு குடித்ததுக்குரிய தண்டனையை அனுபவிக்கணும்ல, இல்லையா? நான் குடிக்கிறேன், குடித்தா குடிக்குரிய தண்டனையை அனுபவிக்கணும். ஆனால் அதில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இயேசுநாதர் குடிக்கலையா?
அவரும் குடிச்சார்ல. அவர் என்ன குடித்தார், நீ என்ன குடிக்கிற? நீ போத வஸ்துவை குடிக்கிற, அவர் திராட்சை ரசம் குடித்தார். அது மதுபானம் அல்ல, இது மதுபானம். ஆமேன். யோசிங்க, நீ எதுக்கு குடிக்கிற? 3 மணி நேரம் சுகத்துக்கு குடிக்கிற. 3 மணி நேரம் சுகம் முடிஞ்ச பிறகு பழைய சம்பவம் தெரியுமா தெரியாதா? வருமா வராதா? அப்புறம் நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டு பணம் இருக்கா? ஒன்றையவே விற்று தான் குடிக்கணும். அப்போ அது ஒரு நிரந்தரம் அல்ல. அதே மாதிரி பாவம், பாவம் ஒருத்தருக்கு நிரந்தரம் அல்ல. 24 மணி நேரம் பாவம் செய்ய முடியாது. ஆமீன். சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் தானே பாவம் செய்கிறேன், அந்த சந்தர்ப்பத்தை வெறுத்துறேன். பிரைசியாசுவா, தேவன் அதைத்தானையா விரும்புகிறாரு, அந்த சந்தர்ப்பத்தை வெறுத்துருன்றாரு. ஆனால் நம்ம வெறுக்க மாட்டேங்கிறோம். அதான் சொல்கிறார், அப்போ நன்மையை செஞ்சு பழகு, சந்தர்ப்பம் தானாக வரும். எல்லாம் அடிபட்டு போயிடும். உனக்கு நன்மை செய்கிறதுக்கே நேரம் இல்லாமல் போயிடும். ஆமீன். ஓடுறியா? இப்போ நன்மை செய்ய ஓடுவோமா? ஏன்னா வேதம் சொல்லுது, நன்மை செய்வது தேவனுக்கு பிரியம், அவருடைய சித்தம். ஆனால் நம்ம நன்மை செய்ய மாட்டேங்க. அதனால தான் பாவம் நம்ம வீட்டு வாசலில் படுத்திருக்கிறது காரணம். 3வது ஒரு காரியத்தை சொன்னால், தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தேவனுக்கு பிரியமானவன் குற்றம் சாட்டப்படாதவனாயிருக்கணும். அந்த குற்றம் நம்மேல் வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் உண்மை உள்ளவனாக இருந்தால் குற்றம் சாட்டப்பட மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு யாசுவாவுக்கு மேலே குற்றம் சாட்ட பார்த்தாங்க, தானியேல் மேலே குற்றம் சாட்ட பார்த்தாங்க, சாத்ராக் மேஷாக் மேலே குற்றம் சாட்ட பார்த்தாங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்ட விரும்பியும் குற்றம் சாட்ட முடியவில்லை. ஏன்? அவர்கள் தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள். நீ நமக்கு யாருக்கு உண்மையாக இருக்கிறோம் தெரியுமா? புருஷன் ஆனவன் பொண்டாட்டிக்கு உண்மையாக இருப்பான், பொண்டாட்டி ஆனவன் புருஷனுக்கு உண்மையாக இருப்பான், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருக்காதீங்க, தேவனுக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் நீங்கள் எல்லாருக்கும் உண்மையாக இருந்துடலாம். தேவ சித்தத்தை மட்டும் கரெக்டாக செஞ்சு பாருங்களேன். புருஷன் உங்கள் மேலே நேசிப்பான், பொண்டாட்டி உங்கள் மேலே நேசிப்பாங்க, பிள்ளைகள் உங்களை நேசிப்பாங்க, நீங்கள் விரும்புகிறது நடக்கும். அதை தேவனே செய்வார். அல்லேலூயா. அதை தேவனே செய்வார். இதை புரியுங்க. ஏன் நம்ம அந்த ஈஸியான கான்செப்டுக்குள்ளே போகிறதில்லை? எனக்கு மாப்பிள்ளை நான் சொன்னாதான் கேட்கணும். நீ என்ன கடவுளா? என் பொண்டாட்டி நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். நீ யாரு? நான் தெரியாமல் கேட்க யாரு? முதல்ல நீ கீழ்ப்படிவியா? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சித்தத்துக்கு நீ உன்னை கீழ்ப்படுத்தினால் உன் அருகாமையில் இருக்கிற உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியும். இதான் உண்மை. பண்ணி பாரு, பரிசோதிச்சு பார்த்துருவோமா? நான் தான் சொல்லுவேன், செக் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு கீழ்ப்படியாத ஒருவன் இருப்பான் ஆனால், என் குடும்பத்தில் எனக்கு கீழ்ப்படியாத ஒருவன் இருப்பான் ஆனால், நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் சரியாக எனக்கு கீழ்ப்படிவான். ஏங்க, ஓடி போனால் கூட திரும்ப வருவாங்க. இளைய குமாரன் ஓடி போனான். தகப்பன் தான் இருந்த இடத்தில் இருந்து தன் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக தேவனுக்கு செய்தபடியினால் இளைய குமாரன் திரும்பி வந்தான். பிரைசியாசுவா, கெட்டு போனவர்களை சரியாக்குறது எங்கள் அப்பாவுடைய வேலை, உன் வேலை இல்லை. குடிகாரனை குடிப்பழக்கத்திலிருந்து திருத்துறது கடவுளுடைய வேலை. ஒரு புருஷன் குடிக்கிறான் அப்படின்னா பொண்டாட்டி கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் போதும், குடிப்பழக்கம் மாறிடும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். என் தேவன் செத்தவர் அல்ல, உயிரோட ஜீவிக்கிறவர். நீ சொல்கிறது, நீ அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் உனக்கு பிரியமாக இருப்பார். நீ இருக்க மாட்டா, அதனால உனக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா நீ பிசாசோடு இருக்கிற நேரம் பிசாசு அடுத்தவனை விடுமா? விடாதில்ல. நீ தேவனோடு இருந்து பார், தேவன் அங்கே கிரியை செய்வார். ஆமீன். முதல்ல நம்பு, நான் ஆராதிக்கிற என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை மந்திரமாக வச்சுக்கோ. நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். எப்படி? யார்ட்டையும் சண்டை போடாத, மேல் சுண்டு எடுத்து கீழ் சுண்டு ஆடாத. வேதம் சொல்லுது, நலமானவையும் பேசாமல் ஊமையனாய் அமர்ந்திரு, இருந்து பாரு. இத்தனை வருஷம் இப்படி வாழ்ந்துட்டோம்ல, நான் சொல்கிறபடி ஒரு 6 மாதம் இருந்து பார். 6 மாதம் வாழ்க்கை சக்கரம் மாறுதா இல்லையான்னு தேவ சமூகத்தில் கேள்வி கேட்கலாமே. செய்ய மாட்டேன், என்ன பண்ணுறது? அப்புறம் வாழ்க்கை இப்படி தான் போகும். ஆமென். ரோமர் 14:18 வாசிங்க. இவைகளிலே மேசியாவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆமென். மேசியாவுக்கு ஊழியம் செய்கிறவன். ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் மேசியான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வார்த்தைக்கு மட்டும் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும். யார் வரக்கூடிய தேவன்? இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆமென், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும். நல்லா கேளுங்க, மேசியா வருமட்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் யார் வருவான்னா மேசியா வருமட்டும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். யாரு? நீதான். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். ஆமென். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. ஆமென். புரியுதா? வரக்கூடியவர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது மேசியா வருவார், வந்து சங்கரிக்கப்படுவார், கொலை செய்யப்படுவார். யார? மேசியாவை. இயேசுவா இல்லை ஜீசஸா என்று கேட்டால் இல்லை, மேசியா. ஏன் தீர்க்க தரிசனத்தில் தானியேல் மூலமாக சொல்லப்பட்டதை நீ நம்ப மாட்டேங்கிற? உங்ககிட்ட பிசாசு இருக்குது, அதனால் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறேன். அதனால தான் இங்கேயும் சொல்கிறார், ஊழியம் செய்கிறவன் மேசியாவுக்கு ஊழியம் செய்யணும். கிறிஸ்து இல்லை, அது கிரேக்க வார்த்தை, சேர்க்கப்பட்ட வார்த்தை. மேசியா என்பது எபிரிய வார்த்தை. இது எபிரிய பைபிளுக்கு சொந்தமானது, எபிரியர்களுக்கு சொந்தமானது. ஆமென். அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளே போய் ஆழத்துக்குள்ளே போய் கற்றுக்கணுமே தவிர மேலோட்டமாக கற்றுக்கிட்டால் ஒன்றும் புரியாது. அப்போ மேசியாவுக்கு ஊழியம் செஞ்சால் தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம். கொஞ்ச நாளில் ஒரு பையன்கிட்ட கேட்ட பிறகு என்னடா செய்ய போகிறேன்னு கேட்டால் ஊழியம் செய்ய போகிறேன் நானா. சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ நீ வேதத்தை கற்றுக்கணும். ஜெபிக்கிறியா? இல்லை. வேதம் வாசிப்பியா? இல்லை. நல்ல பிள்ளைகள நல்லத்தனமாக இருக்கிறியா? இல்லை. அப்புறம் எப்படி நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்கிற வளர்ப்பில் இருக்குது. ஆமென். இப்போ என்ன செய்யணும்? நான் இறைவனின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தில் வளரணும். வளர்ந்தா உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய எல்லா காரியங்களை, படிப்பு மட்டும் இல்லை, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, மறுமையினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நாம் அவருக்கு பிரியமா எப்படி இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். வாசிச்சீங்கன்னா இப்படியாய் எபிரியர் 11:5 படி நீங்க வாசித்தீங்கனாலே போதும், வளர்ந்தீங்கனாலே போதும். ஓகே. விசுவாசத்தினாலே ஆமென். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எப்படி? அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அல்லவா? நீ என்ன பண்ற? பிசாசு கூட இருந்து பிசாசு பேசுனா தேவனோடு இருந்தேன், தேவன் பேசுனான்னு சொல்லுவேன். கான்செப்ட் மாறி போச்சு. நீ தேவனிடத்தில் எந்த அளவுக்கு சஞ்சரிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் தேவன் உன்னோடு கூட இடைப்படுவார். இந்த வேதத்தை வாசித்து எந்த அளவுக்கு தியானிக்கிறியோ அதன்படி எப்படி நடக்கிறியோ அதை வச்சு தான் உன்னிட்ட இடப்படுவார். வாசித்தா மட்டும் போதுமானு கேட்டால் எழுத்து கொல்லுன்னு சொல்கிறேன். அப்போ அதை தியானிக்கிற போது ஆவி உண்டாகும், பலன் உண்டாகும். அந்த பலத்தில் தான் தேவன் உன்னோடு கூட இடப்படுவார். இதுதான் தேவனுக்கு பிரியமானது.
இன்றைக்கி நாம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தான் நாம் வாழுகிற இந்த பாபிலோனில் நம்முடைய புயம் அதிகாரம் உள்ளதாய், ஆளுமை உள்ளதாய், தேவ சித்தத்தின்படி இது கடந்து வரும். அதிகாரம் இருக்குங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. யேசுவ மேசியாவை தெய்வமாய் கொண்ட ஒவ்வொரு ஜனத்திற்கும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் வேலை செய்யணும்னா நீ அவருக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி தீர்மானிப்போம், நான் என்னை ஆட்கொண்டு என்னை வழி நடத்துகிற, எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால் என்னை கழுகி சுத்திகரித்து பாவத்திற்கு நீங்களாக்கி என்னை விடுவிக்கிற தேவனுடைய சித்தம் செய்ய, தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நடக்கிற போது என்னை அவர் அதிகாரப்படுத்துவார். அந்த அதிகாரம் ஏசாயா 48:14 படி, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், யாவாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை அவருக்கு சித்தமானது. ஐயோ, இது பாவிகள் நிறைஞ்ச இடம், இது பரிகாச நிறைஞ்ச இடம், இது குடிகார நிறைஞ்ச இடம், இது விக்கிரகாரதன் நிறைஞ்ச இடம் சொல்லாது. அங்கே தேவனுடைய நாமத்தை உன் மூலமாக மகிமைப்படுத்துவார். எப்படி? உனக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பம் பெரியது. எங்கே இருக்கிற? மோசமானவங்க மத்தியில், பாவிகள் மத்தியில், பரியாசங்காரங்க மத்தியில், குடிகாரங்க மத்தியில், அப்படி பாவம் செய்கிறவங்க மத்தியில் இருந்து நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாரு. நீ பிரியமாக இருந்தேன்னா அவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு வரும். இதைத்தான் தேவன் இந்த நாளில் உனக்கு சொல்கிறார். யாவுடைய ஆசீர்வாதத்தையும், யாவுடைய விடுதலையும், யாவுடைய சமாதானத்தையும், யாவுடைய சந்தோஷத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் யாவாகிய தேவனுக்கு பிரியமாக இருந்து தேசத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.